நன்றியே இல்லையா ஜோதிமணி? கொந்தளிக்கும் கதர் சட்டைகள், ஆத்திரத்தில் உடன்பிறப்புகள். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஓட்டு கேட்க வரவே இல்லை, ஓட்டு போட வந்து போஸ் மட்டும் கொடுத்துவிட்டு செல்கிறார். இப்படி கொந்தளிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, கரூர் காங்கிரஸ்காரர்கள்தான். கூடவே உடன்பிறப்புகளும் சேர்ந்து கொள்ள கலைபரங்களுக்கு கேட்கவா வேண்டும்? மாவட்டம் முழுவதும் ஒரே புகைச்சல்தான். இது பற்றி நம்மிடம் பேசிய திமுக மாநில நிர்வாகி ஒருவர், கூட்டணி தர்மத்தை திமுக மதிப்பதே இல்லை, கூட்டணி கட்சியை அவமானப்படுத்துகிறார்கள் என்று அவ்வப்போது இணையதளங்களிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் திமுகவை வசைபாடும் ஜோதிமணி தன்னை வெற்றி பெற வைத்த திமுகவுக்கு ஓட்டு கேட்க கரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு கூட வரவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த நிலையில் கரூர் தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணி அறிவிக்கப்பட்ட போது, ஜோதிமணிக்கு நாங்கள் தேர்தல் பணி செய்ய மாட்டோம், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியுடன் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விளம்பரம் தேடிக்கொண்ட ஜோதிமணி ஜெயித்த பிறகு திமுகவினரை மதிக்க மாட்டார், கூட்டணி தர்மத்திற்கு எதிராக செயல்படுவார் என்று கரூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஒருமனதாக முடிவெடுத்தோம். இதை கேள்விப்பட்ட செந்தில் பாலாஜி, ஜோதிமணிக்கு தேர்தல் பணியாற்றுங்கள், அவரை வெற்றி பெற வையுங்கள் என்று சிறையில் இருந்து உத்தரவிட்டார். அதை ஏற்று கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திமுக நிர்வாகிகளும் இரவு பகல் பாராது தேர்தல் பணியாற்றி ஜோதிமணியை வெற்றி பெற வைத்தோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். கரூர் எம்பியாக இருக்கும் ஜோதிமணி கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் கூட, ஒரு ஊரில் கூட பிரச்சாரம் செய்யவே இல்லை. அவ்வளவு ஏன், தான் ஓட்டு போட்ட சொந்த ஊரான பெரிய திருமங்கலத்தில் கூட திமுகவுக்கு ஓட்டு கேட்கவில்லை. ஓட்டு போட வந்தது போல் போஸ் கொடுத்துவிட்டு சென்றதுதான் இந்த தேர்தலுக்காக கரூர் மாவட்டத்தில் ஜோதிமணி செய்த ஒரே தேர்தல் பணி. கரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைமை இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சொந்த மாவட்டத்தில் கூட கூட்டணி கட்சிக்கு ஓட்டு கேட்காத ஜோதிமணியை இனி அனைத்து இடங்களிலும் நாங்கள் புறக்கணிப்போம் என்றார் கோபமாக. இது பற்றி கரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரமேஷிடம் கேட்டோம். கரூர் மாவட்ட திமுக தலைமையிடம் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. கூட்டணி கட்சி சார்பில் செந்தில் பாலாஜி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மாவட்டம் முழுவதும் பிரச்சாரத்திற்கு சென்றேன். ஜோதிமணி கரூர் மாவட்டத்தில் மட்டும் பிரச்சாரம் செய்யவில்லை, ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்தபோது வந்திருந்தார். மாவட்ட தலைவர் என்கிற முறையில் பிரச்சாரத்திற்கு வரவேண்டும் என்று நான் கேட்டேன். ஆனால் அவர் வரவில்லை. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? தனது எம்பி தொகுதிக்குட்பட்ட வேடச்சந்தூர், விராலிமலை, மணப்பாறை ஆகிய 3 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். ஆனால் கரூர் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் அவர் ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை என்று எனக்கு தெரியாது. ஓட்டு போட தனது சொந்த ஊருக்கு வந்தார். தான் ஒரு எம்பி என்பதால் தனிப்பட்ட முறையில் திமுகவினர் ஜோதிமணியை அழைக்கவில்லை என்ற வருத்தத்தில் கூட அவர் பிரச்சாரத்திற்கு வராமல் இருந்திருக்கலாம் என்றார். இது பற்றி ஜோதிமணியை தொடர்பு கொண்டபோது அவர் நமது அழைப்பை ஏற்காததால் கரூர் மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பேங்க் சுப்பிரமணியிடம் கேட்டோம். எடுத்த எடுப்பிலேயே நன்றி கெட்ட ஜோதிமணி என்றவர் தொடர்ந்து நானும் கரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்து கரூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் 441 ஓட்டில் தோற்று போனவன். தேர்தல் என்று வந்துவிட்டால் கட்சி அமைப்புதான் பெரிது, எம்எல்ஏ எம்பி எல்லாமே கட்சியின் கீழ்தான் செயல்பட வேண்டும். கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம், கூட்டணி கட்சிகளின் பிரச்சார லிஸ்ட் அனைத்தும் கட்சியின் மாவட்ட அலுவலகத்துக்கு மட்டும்தான் வரும். யார் மாவட்ட தலைவராக இருக்கிறாரோ அவர்தான் மத்திய அமைச்சராக இருந்தாலும் புரோகிராம் லிஸ்ட் போட்டு கொடுக்க வேண்டும். எம்பிக்கு தனியாக, எம்எல்ஏவுக்கு தனியாக, யூனியன் சேர்மனுக்கு தனியாக திமுக சார்பாக அழைப்பு கொடுக்க முடியாது. இந்த அரசியல் புரிதல் கூட இல்லாமல் தான் தோன்றித்தனமாக எனக்கு தனியாக சொல்லவில்லை என்று கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யாமல் ஒரு எம்பி புறக்கணித்தது விசுவாசம் இல்லாத செயல். திமுக இல்லை என்றால் ஜோதிமணி எம்பியாக இருக்க முடியாது. இது குறித்து தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளோம்.
ராகுல் காந்தியிடம் தனக்கு செல்வாக்கு இருக்கிறது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற இருமாப்பில் எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருந்தார். இப்போது பிரச்சாரம் கூட செய்யவில்லை. ஜோதிமணி மீது நாங்கள் அனுப்பிய இந்த புகாருக்கு டெல்லி தலைமை நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் என்றார். இதுபற்றி கரூர் மாநகராட்சி காங்கிரஸ் கவுன்சிலர் ஸ்டீபன், நான் இப்போது காங்கிரஸ் கவுன்சிலராக இருப்பதற்கு காரணம் திமுகவினர் செய்த தேர்தல் பணி. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு நான் தேர்தல் பணி செய்தேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்று முடித்துக் கொண்டார். சொந்த கட்சிக்காரர்களே ஜோதிமணிக்கு சூனியம் வைக்க ஆரம்பித்து விட்டார்களே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.